ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 13 பகவான் வராகரின் தோற்றம் பதங்கள் 33 34 33ஆம் பதம் தமால நீலம் சிததந்த கோட்யா ஷமாம் உச்சிபந்தம் கஜ லீலயாங்க பிரஜ்ஞாய பத்தாஞ்சலியோ அணுவாகேர் விரிஞ்சி முக்கியா உபதஸ்துர் ஈஷம். மொழிபெயர்ப்பு. ஒரு யானையைப் போல கம்பீரமாக விளையாடிய பகவான் தனது இரு வளைந்த தந்தங்களின் நுனியில் பூமி பந்தை நிறுத்தினார். அவரது உடல் வண்ணம் தமால மரத்தினைப் போல் நீளமாக தோன்றியதிலிருந்து அவரே முழுமுதற் கடவுள் என்பதை நன்கறிந்து கொண்ட பிரம்மதேவர் உள்ளிட்ட தேவர்கள் அவரை இருகரம் கூப்பி வேத மந்திரங்களினால் துதித்தனர். 34ஆம் பதம் ருக்ஷய ஊச்சு ஜிதம் சிதம் தே ஜிதயஜ்ஞ பாவன த்ரயீம் தனும் ஸ்வாம் பரிதுன்வதே நமக யத் ரோம கர்தேஷு நிலில்யுர் அத்தயஸ் தஸ்மை நமக காரண சுகராயதே. மொழிபெயர்ப்பு. எல்லா முனிவர்களும் மிகுந்த மரியாதையுடன் துதித்தனர். ஓ வெற்றி கொள்ள முடியாதவரே, வேள்விகளின் நாயகனே, அனைத்து வெற்றியும் அனைத்து புகழும் உமக்கே ஆகுக. வேதங்களின் வடிவம் நீரே. உமது மயிர்கால்களின் அடியிலேயே அனைத்து கடல்களும் சங்கமிக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக பூமியை காப்பதற்காக நீர் இப்பொழுது வராக அவதாரம் எடுத்திருக்கின்றீர். பொருளுரை. பகவான் நினைத்தால் எந்த வடிவமும் எடுப்பார். ஆயினும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே மூலகாரணர் ஆவார். அவரது வடிவம் உன்னதமானது. ஆதலினால் காரணக்கடலில் மகாவிஷ்ணுவின் வடிவத்தில் பள்ளி கொண்டவரைப் போல் அவர் எப்பொழுதும் முழுமுதற் கடவுளே ஆவார். எண்ணிலடங்கா பிரபஞ்சங்கள் அவரது ரோம கால்களிலிருந்து தோன்றும். அவரது உன்னத உடல் வேதங்களின் வடிவமானது. அவரே அனைத்து கேள்விகளுக்கும் நாயகன். அவரே ஒரு காலம் ஒருவராலும் வெற்றி கொள்ள முடியாத முழுமுதற் கடவுள். பூமியை தூக்குவதற்காக பன்றியின் வடிவம் எடுத்ததினாலேயே அவரை பரமபுருஷ பகவானை தவிர வேறு ஒருவராக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இதுவே மாமுனிவர்கள், பிரம்மதேவர் மற்றும் வானுலகில் உள்ள அனைவருக்கும் தெளிந்த முடிவாகும்.